இன்றைய வேதவசனம் பிப்ரவரி நாள் 17. வேதத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஆபிரகாம நம்ம வேதத்துல விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் போல ஆண்டவரை விசுவாசிக்க யாராலையுமே முடியாது. ஏன்னா ஒரு தேசத்துல வசித்து வந்தாரு, அங்கிருந்து பெறப்பட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிட்டார். ஆனால் எங்கே போறாருன்னு தெரியாமலே அவர் என்ன பண்ணாரு, கிளம்பி போனார். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த கானான் தேசத்தையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம் அந்த தேசத்துல ஒரு பரதேசியை போலதான் சஞ்சரித்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புடைய பிள்ளைகள் அவங்க மூலமா சந்ததியினர் தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆபிரகாம் காலத்துல அது நடக்கல, அவருடைய சந்ததியார் காலத்துல அது நடக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய காலகட்டத்தில் ஆண்டவரை விசுவாசித்தாரு. அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் பின் வருகிற அவருடைய சந்ததியின் மூலமா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. இப்போ நம்ம முன்னாடி சில விஷயங்கள் நடக்காதது போல காணப்படலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாக்குத்தத்தங்களை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. மேபி நமக்கு முன்னாடி எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம அறியாத காரியங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன இன்னும் நடக்கவே இல்லை, அதுக்கான எந்த விதமான சிம்டம்ஸுமே நான் பார்க்கல அப்படின்னு நினைத்தீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவராக காணப்படுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. கட்டாயம் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். கட்டாயம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாங்க. Thank you. Have a great day.